ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் நான் தெளிவுபடுத்துவதற்காக வந்தேன். உன் மனதில் காயங்கள் 1000 இருந்தாலும், உனக்கு எதிரே யார் நின்று கொண்டிருந்தாலும் அவர்களின் மனது காயப்படாமல் உன் வார்த்தைகளை கவனித்து கவனித்து பேசும் மனிதன் நீ. பிள்ளையே, என் வார்த்தையால் யார் ஒருவரின் கண்களில் இருந்தும் நீர் வந்துவிடக்கூடாது என்று கவனமாக இருக்கும் நீ, உன்னை யாருமே இங்கே பதிலுக்கு கூட நீயும் ஒரு மனிதன்தான், உனக்கும் அடித்தால் வலிக்கும் என்று இங்கே யார் நினைக்கிறார்கள் பிள்ளையே? வலி அவரவர்களுக்கு வந்தால்தான் அந்த வலியின் வேதனை தெரியும். அது அனைத்து வலிகளும் உனக்குத்தானே இருக்கிறது. அப்போது அந்த வலியின் வேதனை அவர்களுக்கு எப்படி தெரியும்? பிள்ளையே, உண்மையான அன்பு உன் மீது வைத்திருந்தால், கொட்டும் மழையில் நீ நின்றால் கூட உன் கண்களில் இருந்து வரும் கண்ணீர் தனியாக அவர்களுக்கு தெரியும். இங்கேதான் அப்படிப்பட்ட அன்பை உனக்கு கொடுக்க யாருமே இல்லையே. நீ கொடுக்கப்படும் அன்பை பெற்றுக்கொள்வதற்கு இங்கே 1000 பேர் இருக்கிறார்கள். அந்த அன்பை உனக்கு திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்று இங்கே நினைக்க ஒருவர் கூட இல்லை என் பிள்ளையே. அப்படி இருந்திருந்தால் இந்த நேரத்திற்கு உன்னுடைய கவலைகள் பஞ்சாய் பறந்து போயிருந்திருக்கும். உண்மையான உறவு, உண்மையான மனம், உண்மையான எண்ணம் என்பது இங்கே யாருக்கும் இல்லாததால் தான் இன்னும் இப்படிப்பட்ட வேதனைகளை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய். ஒரு உண்மையை சொல்லட்டுமா பிள்ளையே? இங்கே நீ கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருப்பதை நேரில் பார்த்தாலும் ஆறுதலுக்கு ஓடி வந்து, ஏன் அழுகிறாய், ஏன் கண்ணீர் விடுகிறாய், என்ன ஆயிற்று, கண்ணீர் விடாதே என்று சொல்லி போலியான வார்த்தைகளை உன்னிடத்தில் சொல்லி உன் கண்ணீரை துடைப்பது போல் துடைத்துவிட்டு உனக்கு பின்னால் உன் கண்ணீரை பற்றி ஏளனமாக பேசும் நபர்கள் இங்கே அநேகம் பேர் இருக்கிறார்கள். இன்னொரு வார்த்தையும் கூட அதிகமாகத்தான் சொல்கிறார்கள் பிள்ளையே. என்ன பாவம் செய்தாலோ, இவள் என்ன வேலை செய்தாலோ இத்தனை கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள் என்று சற்றும் இரக்கமில்லாமல் இத்தனை தூரம் உன்னிடத்தில் பழகியும் உன்னோடு வாழ்ந்தும் உனக்கு உயிருக்கு உயிராக இருந்தும் உன்னுடைய இரத்த உறவாக இருந்தும் இந்த வார்த்தையை கூற எப்படி மனம் வந்தது என்று தெரியவில்லை. நீ வடிக்கும் கண்ணீர் உனக்காகனது மட்டுமல்ல என்பது எனக்கு தெரியும். எத்தனை பேருக்காக நீ கண்ணீர் விட்டிருக்கிறாய், எத்தனை பேருடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று கண்ணீர் விட்டிருக்கிறாய், எத்தனை பேர் படும் வலியை நினைத்து நீ கண்ணீர் விட்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் பிள்ளையே. அதுவெல்லாம் தெரிந்து கொள்ள அவர்கள் புரிந்து கொள்ளவில்லையே என்று வேதனைப்படாதே. ஏனென்றால் அவர்கள் அப்படித்தான். அவர்களின் எண்ணம் போல் வாழ்க்கையை அனுபவிக்கும் நேரத்தை அடைந்து விட்டார்கள் பிள்ளையே. எண்ணத்திற்கேற்றாற் போல் வாழ்க்கை என்கிறீர்களே, அப்போது நான் என்ன பிழை செய்தேன் என் வாழ்க்கை இப்படி ஆனது என்று நினைக்கிறாயா தங்கமே? நீ ஒன்றும் செய்யவில்லை. எந்த பழிபாவத்திற்கும் நீ சொந்தக்காரி ஆகவில்லை. ஆனால் கர்மவினை உன்னை பிடித்திருக்கிறது பிள்ளையே. விதி உன்னிடத்தில் விளையாடிக் கொண்டிருக்கிறது என் தங்கமே. கிரக சேர்க்கைகள் உனக்கு எதிராக நிற்கிறது என் தங்கமே. அதனால்தான் தொட்டதெல்லாம் பிழையாகி வினையாகிக் கொண்டிருக்கிறது உனக்கு. அன்பு பிள்ளையே, வேதனை அடையாதே. எல்லாம் நல்ல நிலைக்கு மாறும் என்ற நம்பிக்கையை மட்டும் உனக்குள் விதைத்துக்கொள். தெய்வம் உன்னிடத்தில் இருக்கும் வரைதான் உனது வாழ்க்கை தலைக்கு வந்தது தலைப்பாயோடு சென்று இது நாள் வரைக்கும் உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது.
அந்த தெய்வம் மட்டும் இல்லை என்றால் இந்த நேரத்திற்கு உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன் கழுத்தை நெரித்து உன்னை படுகொலியில் போட்டிருப்பார்கள் பிள்ளையே. தெய்வம் இருக்கிறது. தெய்வம் உனக்காக போராடி கொண்டிருக்கிறது. என்றும் உனக்காக தெய்வம் இருக்கும். இது சத்தியமின் தங்கமே. இன்று உனக்கு வாக்கு கொடுக்க வந்த காரணம் என்ன தெரியுமா? நீ ஒருவரை இழக்கப் போகும் நேரம் இது. உன் குடும்பத்தில் நீ இழக்கப் போகும் நபர் யார் தெரியுமா? உனக்கு நெருக்கமான உறவு, மிகவும் ஒட்டிக்கொண்டே இருக்கும் உறவு. ஆனால் உன் முதுகுக்கு பின்னால் ஏளனம் செய்து கொண்டிருக்கும் உறவு. உனக்கு மட்டுமல்ல, அந்த உறவு யாருக்குமே உண்மையாக இல்லை. எத்தனையோ பாவங்களை சுமந்து விட்டது. அந்த உறவு உன்னை விட்டு செல்லும் நேரம் வந்துவிட்டது. அந்த உறவை நீ இழக்கப் போகிறாய். உனக்கு உண்மையில்லாத உறவு, உனக்கு வினைகளை கொடுக்கும் உறவு, யாராக இருந்தாலும் உனக்கு துரோகத்தை கொடுத்து கொண்டிருக்கும் உறவு, அது யாராக இருந்தாலும் உப்பை தின்று விட்டால் தண்ணீர் குடித்துத்தான் தீர வேண்டும் என்பது போல பழி வாங்கத்தான் செய்யும் அவனுடைய கர்மா. பிள்ளையே, அவனும் உன்னை விட்டு பிரியும் நேரம் வரப்போகிறது. அதனால் இந்த நேரத்தில் நீ ஒன்றை மனதில் பதித்து வைத்துக்கொள். நல்லதை நினை, நல்லதை செய், உனக்கு நல்லதே நடக்கும். பிள்ளையே, யாருக்காகவும் யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டும் என்று வருத்தப்படாதே. தெய்வத்திடம் மட்டும் உண்மையாக இரு. உன் மனசாட்சிக்கு துரோகம் செய்யாமல் உண்மையாக இரு. இது ஒன்றே போதும். தங்கமே, உன் தாய் உனக்காக கையில் ஏந்தி காத்திருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் தங்கமே வாங்கி பூஜையில் வை. இதுபோல உண்மையில்லாத உறவுகளை உன் வீட்டிற்குள் விடாமல் உன் கர்ம வினைகளையும் உன் செய்வினைகளையும் உன்னுடைய எதிர்மறை ஆற்றலையும் அழிக்க உன் தாய் உனக்கு உதவியாக இருப்பேன். ஓம் சக்தி. நன்றி.